ரகசியம். அன்பே, அன்பே, டேய் அன்பு, இப்போ பாத்தியா உன்னால் என்ன பண்ண முடியும்? எத்தனை தடவை சொன்னேன் நான், நீ என் பேச்சு கேட்டியா? ஏதாவது சொன்னா சைத்தான் மாதிரி என் மேலே எவ்வளோ கோவப்படுவே நீ. யோ, என்ன சரியில்லை உட்காருங்க. அரே मेरे को पागल समझा क्या? என்ன முட்டாள் பண்றியா? என்ன கோவம் வரும் உனக்கு? எப்படி சத்தம் போடுவ நீ? பில்டிங்கே அதிருவியா? பாக்குறியா பாக்குறியா? யோ, கொஞ்சம் மாதிரி என் வயசுக்கு ரெஸ்பெக்ட் குத்தியாயா? எவ்வளோ திமிரா பேசுன நீ? சுற்றி ஆளுங்களை வச்சு என்ன அவமானப்படுத்திட்டு நீ கேட்டப்போலாம் பணத்தை சேட்டு பாம்பேலேருந்து வர வச்சு கொடுத்தனேயா. வாரி வாரி கொடுத்தேன். பணத்தை கொடுத்ததா ரெஸ்பெக்ட் கொடுத்தியா நீ? முட்டாள் சேட்டு, இப்போ நான் உன் பணத்தை திருப்பி தரணும், அவ்வளோதானே? தரேன், இன்னும் 2 வாரத்தில் திருப்பி கொடுக்குறேன். ஆனால் அது வரைக்கும் இங்கே வரும்போது நீ வாயே திறந்து பேசக்கூடாது, புரியுதா? ஏதாவது கேட்டா அடிக்க வருவே நீ. இப்போ அடியா பார்ப்போம். அடி அடியா பார்ப்போம். என்ன சரி கணக்கு பண்ணுறியா? கொடுத்த அட்வான்ஸை ஏமாத்திடுவேன்னு யோசிக்கிறியா? வார்த்தைக்கு வார்த்தை யோசேட்டுன்னு பேச, அந்த மாதிரி கூடும்போது எனக்கு எப்படி இருக்கும்? உன் அப்பா அப்படி கூப்பிடுவே நீ? யோ அப்பா கூப்பிடுவே நீ? பலார்னு ஒரு அறை விட்டுரு பாருங்க அப்பா. ஷைத்தான் கே பச்சா. யோ சேட்டே, நீ வாய முடியா? நீ எப்போ சிரிப்ப, நீ எப்போ கோவப்படுவேன்னு தெரியாம நான் தவிச்சு போயிருக்கேன்யா. நான் ஏதோ சொன்னதுக்கு நீ என் ட்ரெஸ் மேலே காப்பி ஊற்றிட்டியா? இதனால தான் உன் சவாசம் வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிஸ்னஸே வேண்டான்னு என் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நான் ஊருக்கு போய் சேருவேன்னு எவ்வளோ டீசெண்டாக கேட்டேன் உன்னை. என்னடா எதுக்கு பயப்படுறான் சேட்டு? இப்போ சொல்கிறானேன்னு ஒரு மரியாதைக்காது நீ கேட்டியா? அன்னைக்கும் ஆளில் வச்சு என்னை அவமானப்படுத்தினில்ல, ஷேம் பண்ண. சுற்றி ஆளில் வச்சு என்னை வந்து போத் சர்மாயா அர்த்தம். அப்பா நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணுறப்பா. நான் உன்னை விட தோசை நினச்சேன். நினைப்பைய நீ எதுக்கு வந்தியோ அது நடக்கிற வரைக்கும் தான் நினைப்ப. ஷைத்தானுக்கு பச்சா, நீ கூப்பிட்டா உன் கூட வண்டியில் வரணும், இல்லைன்னா வண்டி விட்டு இறங்கணும். உன் வண்டியை வேணான்னு தனியாக போனான்னு சொன்னா நீ அதுக்கும் என் மேலே சந்தேகப்படுவ. ஷைத்தானுக்கு பச்சே, அதனால தான் கடவுள் உனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்காயா. இப்போ என்ன பண்ணுறது? கெட்டது நடக்கும்போதெல்லாம் நான் உன் கூட இருந்து தொலைஞ்சிட்டேன். நல்லது நடக்கும்போது நீ வழுக்கி ஊந்திய, அது என்னால் பார்க்க முடியலன்னு தான் கஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த சேட்டு ஊருக்கு போக முடியாத, பணத்தை வாங்க முடியாமல் நடுத்தெருவில் நிற்கிறேன். என்ன பண்ணுறது? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிற? உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வருது பாரு. உன்னை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையா? உன்னை சும்மா விட மாட்டேயா? எனக்கு வர்ற கோத்துக்கு அப்படியே அறையலான்னு தோணுது. तुम्हारे को ऐसा मारना, एक ही झापड़ मारना। शैतान के बच्चे, तुम क्या करेगा मालूम नहीं यार, हमारे को बहुत सताया है. என்னால் ஒன்றும் பண்ண முடியலையா உன்னை?
ஓஞ்சி போயா गो टू हेलिया शैतान तुम जाके ये करो यार मारो जाओ सब जाओ ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. என்ன பண்றீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால முடியாது. கையில இத என்ன குடிச்சு வச்சிருக்கீங்க? சாகணும். என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. இத குடிச்சு சாகணும். வேணாம். இத குடிக்கணும். இத குடிச்சு நான் சாகணும். வேணாம். வேணாம். குடிக்காத. வேணாம். வேணாம். விட்டுடு. ஐயோ, என்னால இந்த வலி தாங்க முடியாது. அம்மா, இது என்ன ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? ஏன் சத்தம் போடுறீங்க? சிஸ்டர் விட சொல்லுங்க சிஸ்டர். கொடுங்க. கொடுங்க. சற்று பொறு. உன் பிரச்சனை என்ன? என் வயித்த வலி தாங்க முடியல. 5 வருஷமா என்னால தாங்க முடியல. நான் சாகணும். நான் அல்லா கிட்ட போகணும். நான் சாகணும். அவசரப்படாதீர்கள். உன் வயிற்று வலி பிரச்சனையை அவன் தீர்த்து வைப்பான். சற்று பொறுமையாக இருங்கள். நீங்களும் அம்மா, எப்பொழுது நீ அந்த இறைவனிடம் சரணடைந்து விட்டாயோ அப்பொழுதே உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து விட்டன. இதை உங்கள் வயிற்றில் இட்டுக் கொள்ளுங்கள். இது மருந்தா? மருந்துக்கெல்லாம் மருந்து. அந்த மருதீஸ்வரன் அருளிய திருநீர். விபூதியா? ஆமம்மா. நாங்க வேறு மதத்தை சேர்ந்தவர் என்று சொல்ல வருகிறீர்கள், அவ்வளவுதானே? அம்மா, இந்த விபூதியின் மகிமை பற்றி நீ அறிவாயா? பிறகு கட்டையை அக்னி பஸ்மமாக்குவது போல் நமது ஞானம் என்னும் அக்னி நமது கர்மாக்களை எல்லாம் பஸ்மமாக்குகிறது. இது கண்ணன் கீதையின் சொன்னது. இதுவே ஞானத்தின் வடிவமான விபூதியானது. நேற்று போவதே நீர் என்றானது. அதாவது முடிவான நிலை. அனைத்திலும் முடிவானவனாக இருப்பவன் அந்த ஈசன், சர்வேஸ்வரன், சதாசிவன். ஆகவே அவரது வடிவம்தான் இந்த விபூதி ஆகிய திருநீராகும். உயிரோடு இருக்கும் வரைதானே வண்ணங்கள், நிறங்கள் எல்லாமே. அனலில் இட்டு சுட்டு விட்டால் அவ்வளவும் பஸ்மம், நீர், திருநீர். ஆகவே திருநீராகிய விபூதிதான் நமது ஆரம்பம். திருநீராகிய விபூதிதான் நமது முடிவு. திருநீராகிய விபூதிதான் நமது ஞானம். திருநீராகிய விபூதிதான் அந்த ஈசன், சர்வேஸ்வரன், சதாசிவன். பார்த்தீரா? வலியால் துடித்துக் கொண்டிருந்தீர். அல்லாவிடமே செல்ல வேண்டும் என்றீர்.
இப்பொழுது அந்த வலி அது அல்லாவிடம் சென்று விட்டது, போய்விட்டதல்லவா? அல்லாஹ், ஈசன் எல்லாமே ஒன்றுதானே, இறைவன் ஒருவனே. இந்த திருநீரை நீ அணிந்து கொள்ளும் முன்பே உன் வலி மறத்து விட்டது. நீ அதை மறந்து விட்டாய். ஆமா, அதுதான் திருநீரின் மகிமை. இது நிஜம். இதற்கு ஜாதி மத பேதமே கிடையாது. ஆகையால் இதை நீ அணிந்து கொள். எல்லாவற்றுக்கும் ஔஷதம் இதுதான். உன் வலிகள் எல்லாம் பறந்தோடிவிடும். உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நல்ல நேரத்துல வந்தீங்க, என் குடும்பத்தை காப்பாத்துனீங்க. அந்த ஆண்டவன் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கார். ஐயா, நீங்களே உங்க கையால அந்த விபூதியை எனக்கு அணிவித்து விடுங்க ஐயா. எப்போது நீ இறைவன் ஒருவன் என்று ஒப்புக்கொண்டாயோ, பிறகென்ன பிணி நோய் எல்லாம் பறந்து விடும். சிவாய நமோ. ஓம் நமச்சிவாய. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. ஏய், அந்த மிலிட்டரிக்காரன் எதுக்கிட்ட இங்கே வரான்? அண்ணன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இவனும் ஒரு காரணம்டா. இவன் தான் அந்த குறுக்களோட சேர்ந்துக்கிட்டு அண்ணனுக்கு குடைச்சலை கொடுத்தவன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அவன் இங்கே வந்தான், ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்க மாட்டான். டேய் நிறுத்துடா. பெரிய ஐயா வேற இருக்காரு இங்க. ஏட கூடமே தான் நடந்து அவர் காதுக்கு போச்சு. நம்ம எல்லாரும் தீர்ந்தோம். சும்மா இருடா நீ வேற. யோ மிலிட்ரி, என்ன எங்க இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரா இல்ல போயிட்டாரான்னு பார்க்க வந்தியா? இந்த மாதிரி சிரிக்கிறதெல்லாம் அந்த மாதிரி நர்ஸ் பொண்ணுங்கள்ட்ட வச்சுக்கோ. எங்க கிட்ட ஒன்றும் நடக்காது. இப்படியே சொல்லாம கொள்ளாம திரும்பி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எங்க அண்ணனுக்கும் நல்லது. ஏய், எங்க நின்று இந்த மாதிரி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? அன்புக்கரசன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது எப்படி உங்களால இந்த மாதிரி பேச முடியுது? வேணாம். இங்க பாரு, இந்த சலசலப்பெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அண்ணனை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணும்னு தானே நீயும் அந்த குறுக்களும் கரங்கட்டி வேலை பார்த்தீங்க. எங்க அண்ணனை நிம்மதி இல்லாம அழகழிச்சிங்க. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்க அண்ணனை பார்க்க வந்துடு. இன்னும் எங்க அண்ணனுக்கு சுய நினைவு வரல. இருந்தா கூட உன்னை பார்க்கறதுக்கு எங்க அண்ணன் மனசு விரும்பாது. ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? அன்புக்கரசன் நியாயமா பண்ண எந்த விஷயத்தையாவது நாங்க கெடுத்தோமா? இல்ல அவன் சொத்தை அபகரிக்க நாங்க திட்டம் போட்டோமா? கோயில் விஷயத்துல அவன் பண்ண தவற சுட்டி காட்டணும்.
அவன் பண்ண இருந்த தவற தடுத்தோம். அது அன்புக்கே தெரியும். இவ்வளோ ஏன் மிஞ்சி போனா அன்பு கூட ஒரு 5-6 வருஷம் வேலை பார்த்திருப்பியா? நான் அவன் கூட 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒன்னா படிச்சவன், ஃப்ரெண்டா இருந்தவன். கொள்கை ரீதியா எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அவனை என்னோட ஃப்ரெண்டா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் பண்ற தப்பு எல்லாம் நிறுத்திட்டு பழைய அன்பா மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை. அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. முறைப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன தடுத்து நிறுத்த உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. மீறி பிரச்சனை பண்ணா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். போன் பண்ணட்டுமா? குட் ஈவினிங் அங்கிள். வணக்கம்ப்பா. நீ மகாதேவன் தானே? ஆமா அங்கிள். எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படிப்பா இருக்காரு? நல்லா இருக்காரு. முன்னெல்லாம் வாக்கிங் போகும்போது வேற பார்ப்பேன், இப்பெல்லாம் வாக்கிங்கே போக முடியலப்பா. அன்பு சொன்னா நீ ஆர்மியிலேருந்து திரும்பி வந்துட்டியாமே? வந்துட்டேன். உன்ன மாதிரி அவனும் ஆர்மியில் சேர்ந்துருந்தான்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நாட்டுக்கு ஏதாவது சேவை பண்ணியிருப்பான், பிரயோஜனமாக இருந்திருக்கும். இப்போ எதுவும் பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அவனை பார்க்குறப்பெல்லாம் அவனை கண்டிச்சு வளர்க்காம விட்டுட்டோமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குப்பா. அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், எல்லாம் நல்லபடியா முடியும். அன்புக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோன்னு தெரியல, சமீப காலமா கோயில் விஷயத்துல எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் நிறைய இருந்தது. அந்த குருக்கள் விஷயத்திலையும் அன்புக்கரசன் தப்பா நடந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குருக்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியும். என்னப்பா சொல்ற? என்கிட்ட குருக்கள் சென்னைக்கு அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு தானே சொன்னா? இல்ல இல்ல அங்கிள், இப்போ அதை பத்தி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. அன்புக்கு உடம்பு தேறி வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே இந்த கோயில் விஷயத்துல உங்க கூட சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம் கொடுக்கறதுன்னு அவாய்ட் பண்ணிட்டேன். அங்கிள், நான் அன்பை பார்க்கலாமா வித் யுவர் பெர்மிஷன்? என்னப்பா இதுக்கு எதுக்கு எங்கிட்ட பெர்மிஷன் கேட்குறேன்? ஏன் இவனுக்கு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. நீ போப்பா, தாராளமா போய் பார்த்துட்டு வா, போ. நீ நல்லா இருக்கும் போதும் அந்த குருக்கள் குடும்பத்தை நிம்மதி இல்லாம பண்ண. நீ இந்த நிலைமையில இருக்கிறப்போ குருக்கள் குடும்பத்தை நிம்மதி இல்லாம பண்ற. எங்க வச்சிருக்க அந்த குருக்கள்? எங்க இருக்கார் அந்த குருக்கள்? நீ பண்ண தப்புக்கு இந்த தண்டனை சரி. ஒரு பாவமும் பண்ணாத அந்த குருக்கள் குடும்பத்தை அந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.